வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற தேவையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். ஒரு கேள்வி, அண்ணா, தேய்பிரை சந்திரன் மிகவும் ஒளி குறைந்த சந்திரன், அமாவாசை சந்திரன் சிட் பண்ண பாவகம் கெடுமா? அதே சமயம் ஒரு ஒளியான பௌர்ணமி சந்திரன் அண்ட் ஆல்சோ அமாவாசை ஒளி குறைந்த சந்திரன். ஓகே, இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா சந்திரனை பற்றி கேட்குறீங்க. பட் பிரதர், உங்களுடைய கேள்விகளை நான் லைக் பண்ணுறேன். ஏன்னா உங்களோட கேள்வி கேட்கும் போதே ஒரு ஜோதிடர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, முதல் கேள்வி, தேய்பிரை சந்திரன் ஒளி குறைந்த சந்திரன். தேய்பிரை சந்திரன் யாரு? அதாவது ஓகே, இந்த இடத்துல கூட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க. சூரியன்ல இருந்து கிளாக் வாய்ஸ்ல சூரியன்ல இருந்து 4ஆம் இடத்துல இருக்கிறவர் அர்த்த சந்திரனுங்க. இந்த அஷ்டமி நவமி அமைப்புகள்ல அர்த்த சந்திரன் வருவாரு. அர்த்த சந்திரன் வளர்பிறை. சூரியன்ல இருந்து கிளாக் வாய்ஸ்ல 4ஆம் இடம். சூரியன்ல இருந்து கிளாக் வாய்ஸ்ல அந்த 7ஆம் இடத்துல இருக்காருன்னா அது பௌர்ணமி. சூரியன்ல இருந்து 10ஆம் இடத்துல இருக்காருன்னா தேய்பிரை அமைப்புகள்ல வந்துடுறாரு, அதுவும் அர்த்த சந்திரன் வரும். ஓகே, இதுல சூரியனோட சேர்ந்து இருக்கிறாருன்னா அமாவாசை. சூரியனை விட்டு ஒரு 2 வீடுங்க, சூரியனுக்கு 2 வீடு தள்ளி இருக்கிறாரு. இந்த அஷ்டமி நவமி கடக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல, தேய்பிரையாக இருக்கிற பட்சத்துல தேய்பிரை அஷ்டமியை கடக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒளி குறைஞ்ச சந்திரன். அதுக்கப்புறம் அமாவாசை பிரதமை த்விதி அமைப்புகள்ல அந்த சந்திரன் வந்து உதித்து வெளியே வருவார்னாலும் கூட ஒளி இல்லாத ஒளி இருக்கும், ரொம்ப சின்ன ஒளிங்க. ஓகேங்களா, அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்களோட அமைப்பு. அப்ப சூரியன்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 அல்லது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஒளியான சந்திரன். ஓகே, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, ஒளியான சந்திரன் இருக்கிற பாவகம் கெடுமா? குருவோட சேர்ந்தாருன்னா கெடும். ஓகேங்களா, அதாவது அதீத ஒளி. இப்ப நீங்க பாக்குறீங்க, இத்தனை லைட் வச்சிருக்காங்க, 4 லைட் வச்சிருக்காங்க. இந்த 4 லைட்டும் கொண்டாந்து என் கண்ணுக்குள்ள வச்சோம்னா என்னால பார்க்க முடியாது இல்ல. இது வந்து அதீத சுபத்துவ ஒளி. அப்ப என்ன, குரு சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாவகம் கெடும். லக்ன பாவகமா இருந்தா கெடும், 2ஆம் பாவகமா இருந்தா கெடும், 7ஆம் பாவகமா இருந்தா கெடும். இந்த மாதிரி 5ஆம் பாவகமா இருந்தானே எடுத்தானே குழந்தை அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கேன்னு இல்லைங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாங்க. என்ன, 5ஆம் பாவகத்துல குருவும் ஒளியான பௌர்ணமி சந்திரனும், அப்ப அந்த பாவகம் கெடும். சந்திரன் மட்டும் இருக்கிறாருங்க, எந்த பாவகமா இருந்தாலும் நல்லது. கும்பலக்னத்துக்கு கூட நல்லது. ஏன் கும்பலக்னத்தை மென்ஷன் பண்றீங்க? கும்பலக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதி. ஒளியாக இருக்கிற பட்சத்துல 6ஆம் அதிபதி நல்ல கடன்களை கொடுப்பாரு, நல்ல தன்மைகளை கொடுப்பாரு. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடையில வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். கும்பலக்னம் சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல இருப்பாரு. அந்த சந்திரன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டதுக்கு எல்லாம் ஒரு மாதிரி சொன்னாங்க. இந்த சந்திரன் வந்து கடனை கொடுப்பாரு, பாதிக்காத கடனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் 6ஆம் அதிபதி என்ன பண்ணுவாருங்க? கடன் கொடுக்கணும். அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு, பாபத்துவ சந்திரன் எடுங்க. சந்திரன் அமாவாசையாக இருந்தாலும் கூட செவ்வாயோட சேர்ந்தா கிட மாட்டாரு, சனியோட சேர்ந்தா கொட்டூரமா கெடுவாரு, சனி பார்வையில கெடுவாரு. ஓகே, பாபத்துவமா இருக்காரு, கடன் நோயால அழிய போறாரு. லக்னாதிபதி நீச்சம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கும்ப லக்னம், லக்னாதிபதி நீச்சமா இருக்காரு, லக்னத்துல ராகு வச்சுக்கோங்களேன். இந்த சந்திர தசை உங்களை படுத்தி எடுக்க போது, நோயாளி ஆக்க போது, தலையை பிச்சுக்கிட்டு ரோட்ல ஓட வைக்க போதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதே சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு, தைப்பூசம் அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தைப்பூசம் அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல சந்திரன் 6ஆம் பாவகத்தினுடைய சந்திர தசையில மட்டும் 6ஆம் பாவகத்தினுடைய தன்மை கொடுப்பாரு. ஆனா தெரியல, எங்க தெரியுது? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல டெய்லி, வீக்லி, மந்த்லி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சு. மிதுன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துல இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, சில நோய் அமைப்புகளை கொடுப்பாரு. ஓகேங்களா, இதை தாங்கக்கூடிய அமைப்புல லக்னாதிபதி பலமா இருக்கணும். ஒருவேளை சனி உச்சமா இருந்து சுபத்துவமா இருக்கிறாருன்னா இதை சமாளிக்கக்கூடிய தன்மை வந்துடும். இந்த ஒரு அமைப்பு வந்துருமா? அப்ப இந்த இடத்துல ஒளியான சந்திரன்றதுனால எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகத்தை பெருசா கெடுக்க மாட்டாரு. அமாவாசையா இருந்தா கெடுப்பாராங்க, அமாவாசையா இருந்தாலும் கெடுக்க மாட்டாருங்க. அவரு பாபத்துவமா ஆகும் போது கெடுப்பாரு. ஒளி இப்ப என்னங்க, இப்ப நான் கண்ணு இப்படி வச்சிருக்கிறேன், எனக்கு ஒளி கண்ணு அப்படி பாக்குறேன். இப்ப எல்லா லைட்டையும் அடைச்சிட்டீங்க, இருட்டா இருக்கிறனால நான் என்ன இங்கிட்டு இருக்கிறவங்க குத்தி எல்லாத்தையும் காயப்படுத்த மாட்டேன். எப்ப நான் காயப்படுத்துவேன்? என் கண்ணை நீங்க கட்டிட்டீங்க, கண்ணை மூடி இருக்கீங்க, யாரும் என்ன கொண்டு இப்படி ஒரு ஊசி குத்துறாங்க, இப்படி ஒரு கத்தி எடுத்து குத்துறாங்கன்றப்ப தடுக்கிறதுக்கு தானே நான் இப்படின்னுவேன். அப்போ பாபத்துவ தொடர்பு, ராகு கேது சனியின் தொடர்பு வரும்போது அந்த சந்திரன் இப்படின்னு எல்லாத்தையும் குத்தி காயப்படுத்துவார் பயத்துல. ஏன்னா ஒளி இல்ல, இருட்டுல இருக்கிறாரு, அந்த நேரத்துல யாரோ அட்டாக் பண்ண வராங்க. ஒளியா இருக்கும்போது
குழம்புவாரு. ஏன்? மனோ காரகன்ல ஒளியா இருக்கு, நல்லா தெரியுது. யாரோ வந்து குத்துறாங்க, இவன் ஏன் வந்து நம்மள குத்துறான், இப்படி யோசிப்போம்ல. இந்த அமைப்புகள் இருக்கும் பிரதர். ஏன் இவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு பதில் சொல்றேன்னா, உங்களுடைய கேள்வி மனசை தொடுது. நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நல்ல பதில் சொல்ற மாதிரியான விஷயம் முயற்சி பண்றேன். அப்ப இந்த இடத்துல ஒளி குறைந்த சந்திரன் எந்த பாவகத்தை கெடுக்க மாட்டாருங்க. அவர் சும்மா இருப்பாருங்க, கண்ண மூடி, இப்படி கண்ண மூடிட்டு இருப்பாரு. அந்த ஒளி குறைந்த சந்திரனுடைய இது நீங்க கண்ணை மூடி பாருங்க. கண்ணை மூடி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படி நிதானமா இருப்பீங்க. ஆனா உங்களை ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்ண வராருன்றப்ப பயந்து போய் பதட்டத்துல என்ன பண்ணுவீங்களோ அதுதான் அந்த சந்திரனோட அமைப்பு. ஆதிபத்திய ரீதியில லக்னம் லக்னாதிபதிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அப்போ சந்திரன் எங்க இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாகவோ ஒளியான சந்திரனாகவோ அர்த்த சந்திரனா இருந்தா கூட ஒளியா இருக்குது, லக்னத்துல இருந்தா கூட சூப்பருங்க. அதே தேய்பிரை அமாவாசையில இருந்து தேய்பிரை ஆயிடுறாரு. அந்த நேரத்துல குருவோட சேர்ந்தாலும் கூட ராசி குருவினால் சுபத்துவம்னு வரும். அப்ப தெளிவான மனநிலை, தண்ணீர் சம்பந்தப்படுற துறைகள்ல வருமானம், வெள்ளை நிறம், பசும்பால், கடல் சார்ந்த அமைப்புகள்ல உப்பு, சமையல், சாப்பாடு மாதிரியான இயற்கை சீக்கிரமா அழியக்கூடிய அழுகக்கூடிய பொருட்கள் இருந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வரும். இதெல்லாம் நல்லா துல்லியமா பாருங்க பிரதர். நீங்க கேட்ட கேள்வி எங்கேயோ, ஆனா அதனுடைய வேலை அமைப்பு வரைக்கும் வர்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் பெஸ்ட் ஜோசியர் உலகத்துல. யாருமே கொடுக்க வேணாங்க, நீங்களே சொல்லிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்ல போறீங்க, உங்களுக்கு நடக்க போற கெட்ட விஷயத்தையும் எடுத்து சொல்ல போறீங்க அப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப உங்களை ஏசுவாங்க. ஆனா 3 வருஷம் கழிச்சுட்டு அப்பயே சொன்னாங்க அவன் அப்படின்னுவாங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். நல்ல ஜோதிடரா வர வாழ்த்துக்கள். வணக்கம்.